தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எவ்வளவு பலன் பெற்றிருக்கிறார்கள்ன்றதுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா கடன்னா என்ன? தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம ஒரு சகோதரனா பிரதமர் கேரண்டியோடு கொடுக்கப்படுகின்ற முத்ரா கடன் திட்டம். இந்த திட்டத்தில் 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 36 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10% தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்துருச்சு. இதுக்கு திமுக தான் காரணம், திமுக மாடல் தான் காரணம். காலையில டிவியை திறந்தா மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு மத்திய அரசுக்கு இதோட பங்கே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு தமிழக பொருளாதாரம் உயர்ந்ததற்கு இதை போல கடன் உதவிகளும் காரணம் என்பதை நான் இங்கே தெளிவாக 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 3 லட்சம் கோடி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 68% பெண்கள், 11% சிறுபான்மை மக்கள். இத புரிஞ்சுக்கணும். ஆக சிறுபான்மையினுக்கு எல்லாம் ஒதுக்குறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு முத்ரா கடன் வங்கி 11%, 68%. ஏன்னா 50% தாண்டி பெண்கள் தான் இதுல அதிகமா வாங்கி இருக்காங்க. 36 லட்சம் கோடி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டதுல 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் காரணம் என்பதையும் தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்றாரு. பட்ஜெட்ல 0 பட்ஜெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பழவேற்காடு எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, கடலூர் எங்க இருக்கு, அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, இவை எல்லாம் ஆம்பூர் எங்க இருக்கு, இவக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையுமா இல்லையா? ஆனா தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். இல்ல அண்ணன் ஸ்டாலின் ஒரு பக்கம், இன்னொன்னு உதயநிதி ஒரு பக்கம், ஏதோ புறக்கணிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், தமிழகத்தையே கண்டுக்கல. தமிழகம் தான் அதிகமாக எல்லாத்தையும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் அதிகமாக சேமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கணக்கு. அதனால மத்திய அரசின் கட்டமைப்பு 11 லட்சம் கோடி செலவிடப்பட்டிருக்கிறது. எல்லா திட்டங்களும் பெண்களை முன்னேற்றுவதில் மத்திய அரசு நிரந்தரமாக பொருளாதார வசதி மிக்கவர்களாக மாற்றுவதில் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேசும்போது அவர்கள் எந்த அளவிற்கு அந்த திட்டங்களின் மூலம் பயன்பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு சின்ன உரையாடலை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். அதாவது நாங்க எல்லாம் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்றாரு, நான் மாணிக் தாக்கூர் பேசுவதை கார்கேட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு. ஆக இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருவரையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு மாணிக் தாக்கூரோட ஒரு மதுரையில நாங்க தான் வேட்பாளர் நிற்பாத்தோன்னு தீர்மானமே போடுறாங்க. ஆனா ஒரு மாநில தலைவருக்கு அது தெரியலன்னு சொல்றாரு. ஆக நான் கார்கேட்ட போய் நான் கருத்து பரிமாற்றம் செய்ய போறேன், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன், காங்கிரஸுக்குள்ள தலைவர்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்றது நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களான நிலங்கோவனா இருக்கட்டும், ரகுபதி அவர்களா இருக்கட்டும், உடனே நாங்க ஆட்சியில எல்லாம் பங்குல எல்லாத்திற்கும் மேல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னப்புறமும் இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது, இண்டி கூட்டணி பலவீனம் அடைந்து வருகிறது. இதுல வேற மணிசங்கர் ஐயர் இண்டி கூட்டணிக்கே தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலின் பொருத்தமானவர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்ற பனியனை போட்டுட்டு இந்தி கூட்டணிக்கு போய் வட இந்தியால போய் நிப்பாரு அவரு. என்ன பேசுறீங்க நீங்க? பிரிவினையை பேசிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும்? அதனால யாரும் இன்னொரு மொழி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளுங்கள். 3வது மொழி இந்தி இருக்கக்கூடாது, இந்தி தான் தேவைன்னு நீங்க தான் எதிர்க்கல. நாங்களும் இந்தியை தான் திணிச்சா நாங்களும் எதிர்க்க தான் செய்வோம். என்னமோ நாங்கள்லாம் வரவேற்கிற மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாசம் இருக்கிற மாதிரியும் நாங்களும் தமிழர்கள் தான், தமிழ் முன்னேற்றப்படுவதை என் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனா உங்களை மாதிரி துவேஷமா பிரிவினை, பீகார்காரனா டேபிள் தான் தொடப்பான்,
பீகார்காரனா டாய்லெட் தான் கழுவும் அப்படிலாம் நாங்க பேசுறது இல்ல. எல்லாரும் சமமான அறிவாற்றல் பெற்றவர்கள். தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால் வந்தாரை வாழ வைப்பார்கள். இன்னொருவரை பாராட்டி பெருமை கொள்பவன் தமிழன், இன்னொருவனை சிறுமைப்படுத்தி பெருமை கொள்பவன் தமிழன் அல்ல. ஆக தமிழின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது. தமிழர்களின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவன குறை சொன்னாதான் தமிழன் நான் ஒத்துக்குவேன், இன்னொரு மொழியை குறை சொன்னாதான் நான் தமிழன் பெருமைப்படுவேன். தமிழுக்கே இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள். தமிழர் என்ற அடையாளத்திற்கே இவர்கள் இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான். எல்லாரையும் இணைத்து கொண்டு வருவதுதான் தமிழ். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு குஜராத்ல இருந்து வந்த சௌராஷ்டிரா அவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது, பீகாரில் வந்தவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார், மலேசியால தமிழர்களின் பங்கு இருக்கிறது. மலேசியாக்காரர்கள் தமிழர்களின் பங்கு இல்லைன்னு சொல்லல, வேற்றுமைப்படுத்தி பார்க்கவில்லை. தமிழர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். பிரிவினை இவர்கள் பேச பேச அங்குள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தயவு செய்து பிரிவினையை பேச வேண்டாம். அது உங்களது அரசியல் அல்ல. 67 ஆரம்பிச்சு அதே பிரிவினையோடு வளர்ச்சியை பற்றி இவங்களால பேச முடியாதுன்னா தமிழ்நாட்டில் அடிப்படை இன்னைக்கு சொல்றாங்க நாங்க 7வது முறை ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றதுல இன்றைக்கு வரைக்கும் இலவசம் கொடுக்க வேண்டிய நிலையில தான் மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி இருக்குது? இன்னைக்கு சொல்றாரு கடந்த 10 ஆண்டு காலமாக வடசென்னை வளர்ச்சி அடையல, வளர்ந்த வடசென்னையாக இப்பதான் மாறிக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு முன்னால் நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல. சிங்கப்பூர் ஆக்குவோம் சென்னைன்னு சொன்னீங்க, எங்க ஆக்குனீங்க? இன்னும் தண்ணி நிக்கதானே செய்யுது. தண்ணி நிக்கிறது உடனே ஆட்டோ தூக்கிட்டு வந்து எங்க வீட்டு முன்னால் நிக்காதுங்க. நான் தண்ணி வர நேரத்துல சொன்னேன், இப்ப இல்ல. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 7வது முறை ஆட்சி என்பதெல்லாம் கனவு. 6 முறை ஆட்சி செய்து தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீங்க கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனம். இதைத்தான் நான் சொல்கிறேன். அது அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்றதுக்கு, அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவர் சொல்றதுதான். ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னா ஒத்துக்குவா செய்ய முடியும்? அதனால சொல்வாரா இருக்கும். அதனால சொன்னா செல்வ பெருந்தகை இல்ல 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 சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரஸில் உள்ள பல குரல்கள், இன்னும் சொல்ல போனா அவங்க மத்திய தலைமை கட்டுப்படுத்தாமல் மாணிக் தாக்கூரின் குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. நிச்சயமா அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. இன்னொன்று, காங்கிரஸ்காரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால அவர் ஆளு கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நாங்க தெளிவா நடைபோட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி பேசணும், எதை மாதிரி நடக்கணும், எப்படி நடைபோடணும் தெளிவா நடைபோட்டு கொண்டு இருக்கோம். நீங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்குறல்லாம் எங்களதுல எதுவுமே இல்லை. எதிர்குறல் இப்ப இல்ல, அவ்வளவுதான் நாங்க சொல்வேன். நாங்க கட்டுப்பட்டு நாங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு கட்சி முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம், அவ்வளவுதான். அந்தந்த பகுதியை பார்க்கும்போது அந்தந்த பகுதி மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்றது. பட் கட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடப்பேன். அதனால கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன், இல்ல பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னா பிரச்சாரம் செய்வேன். எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர். அதனால அதுக்கேற்ற மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்துல சேவை செய்யணுமோ அதுதான் என்னோட கடமையா இருக்குது, அவ்வளவுதான். தேங்க்யூ. அது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரியவே அவங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரியில அதிகமாக அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது என்று. இங்க எல்லாமே செயல்ல தான் இருக்கு, செயல்ல இல்ல, எல்லாம் சொல்ல தான் இருக்கு, செயல்ல கிடையாது. அதனால மாற்றுத்திறனாளிகள் மட்டுமா போராடுறாங்க? யாரு போராடலன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுல எந்த பகுதியினர், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள்னு கேட்பாங்க ஒரு அரசாங்கத்துல. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரு போராடல அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் ஆரம்பிச்சு, மாற்றுத்திறனாளிகள், சகோதர சகோதரிகள் ஆரம்பிச்சு, செவிலியர்கள், மருத்துவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பதிவாளர்கள் எல்லாமே தான் போராடி கொண்டிருக்காங்க. அதனால்தான் மறைமுகமா தமிழகம் போராடும் போராடும் போராடும்னு முதலமைச்சர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன சொல்ல முடியும் அவரால?
வெறும் 1300 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கறப்ப 300 ரூபாய் தான் மாநில அரசு கொண்டு போகுது. அப்படி இருக்கிறப்ப மாநில அரசு மகளிர் உதவி தொகையை பெண்கள் தானே அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஓட்டுக்காக மட்டுமே அவர்கள் இதை கொடுக்கிறார்கள் என்று இதெல்லாம் நிரூபணமாகிறது. அதனால ஓட்டுக்காக பார்க்காம அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இன்னொன்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவங்களோட அதிக செலவாகும். ஏன்னா அவங்க ஒரு துணை தேவைப்படுது. ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்களால முழுவதுமா நடந்து போக முடியாது. உடனே அவங்க வாகனத்துக்கு செலவிட வேண்டி இருக்குது. அதனாலதான் பாண்டிச்சேரியில நான் இருக்கும்போது அதிகப்படுத்தணும் நாங்க. அதனால இன்னைக்கு அரசாங்கம் அவர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.